வெல்கம் டு தி கால்குலேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு ஏஐ 2026 ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த 2026ல என்னென்ன நடக்கும்ன்றத ஒரு சில விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா ஒருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா ஏஐ வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுதான் இந்த 2026ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் அதுகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏஐல ஒரு 5 டூல். இப்ப ஏஐனா சாட் ஜிபிடி இருக்கு, ஜெமினி இருக்கு, அந்த மாதிரி கிளவுட் ஏஐ இருக்கு, இந்த மாதிரியான நிறைய ஏஐஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு 5 ஏஐ, அதாவது ஏஐ இன்டெலிஜென்ஸ் நான் செலக்ட் பண்ணி அதுல நான் கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்துட்டு அதை ஆன்சர் கொடுத்துருக்கு. இப்போ வந்துட்டு அததான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பிரிக்ஸ் விசஸ் வெஸ்ட், அதாவது இந்த இந்தியா பெருசா, சைனா பெருசா, ரஷ்யா பெருசா, இல்லைன்னா அமெரிக்கா பெருசா, இப்படி வந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது பாத்தீங்களா. இது 2025லயே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா 2026லயும் வந்துட்டு கன்ஃபார்மா வரும், அதாவது இந்த சண்டைகள் வரதான் செய்யும் அப்படின்னு வந்துட்டு ஏஐ சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், எதுனா ஒரு ஏரியா, இந்த இந்த குக் பண்றவங்க, இந்த குக்கு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குன்னே ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு ஏஐ, அதாவது ஏஐ இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டோ இல்லைன்னா வேற எதனா ஆப்ஸ் மாதிரி ஏத்தி கொடுக்கறதோ எதுனா வந்துட்டு கன்ஃபார்மா இந்த 2026 முடியறதுக்குள்ள வரும்னு ஏஐயே சொல்லுது. இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிப்பு, அதாவது இந்த சிட்டி ரோபோ மூவிஸ் எல்லாம் இந்த சிட்டி அந்த ரோபோ மூவி எல்லாம் பாத்திருக்கீங்களா, அதுல வந்துட்டு ஒரு சீன் கூட வரும்ல, ப்ளூ சிப் போட்டா அவங்க சொல்றதுதான் செய்யும், ரெட் சிப் போட்டா அதுவாவே தானாவே வந்துட்டு எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அதுவே பாத்துக்கும். ஏன்னா ஒயர் எதனா கட் ஆயிடுச்சுன்னா அதே சரி பண்ணிக்கும்ல இந்த சிட்டி மூவில. அந்த மாதிரிதான் நம்ம உடம்பும் இந்த இந்த 2026 இருக்கு பாத்தீங்களா, முடியும் போது கன்ஃபார்மா அந்த ஏஐ சிப்பை நம்மளோட உடம்புக்குள்ள வைப்பாங்க. எதனா ஒரு பர்சனல் டாக்டர், எதனா ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளர வச்சிட்டாங்கன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரியுமா இல்ல. இப்போ சுகர், நம்மளுக்கு பிபி எதனா இருந்ததுன்னா எவ்வளவு இருக்குன்னு நம்மளாலே பாத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு இல்ல, நம்ம உடம்புக்குள்ளதான் ஏஐ சிப்பும் இருக்கு. அதே மாதிரி யாருன்னா எதுனா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, டக்குன்னு வந்துட்டு உடனே பதில் சொல்லிடலாம். பதில் தெரியாம உட்காந்துட்டு இருக்கணும் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட திங்கிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஆயிடுமா. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயங்க, இப்போ நிறைய நிறைய நாடுகள்லாம் சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு சம்பாதியத்தெல்லாம் ஏத்திட்டோம், நிறைய பேருக்கு சம்பளத்தெல்லாம் ஏத்திட்டோம் அப்படின்னு. ஆனா சம்பளம் ஏறி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சம்பளம் இந்த 2026 முடியறதுக்குள்ள, அதாவது 6க்கு அப்புறமே சம்பளமே ஏறாதான். அதுதான் வந்துட்டு உண்மை அப்படின்னு வந்துட்டு சாட் ஜிபிடி ஏஐ சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு ஏஐ ஆப் மட்டும்தான் நம்ம போன்லயே இருக்குமா, ஏஐ ஆப்புக்குன்னு ஒரு தனி போனே வரும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த போன்ல வந்துட்டு இப்போ நீங்க கிளிக் பண்ணி, இப்போ என் வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க கைய வச்சு கிளிக் பண்ணி தான் பாத்துக்கணும். அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த சாட் ஜிபிடி வந்துட்டு எதுனாவது ஒரு ஆப் வந்துட்டு வரும், அது ஒரே ஒரு போன்ல தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. என்ன ஆப்னா, நீங்க வந்துட்டு இப்போ ஓப்பன் தி கேட்ச் கிரியேட்டர்ஸ் சேனல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கேட்ச் கிரியேட்டர்ஸ் சேனல் இருக்கு பாத்தீங்களா, என்னோட சேனல், அதை அப்படியே வந்துட்டு ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். நீங்க வந்துட்டு கையை வச்சு கிளிக் பண்ணி சர்ச் எல்லாம் பண்ணி கேட்கறதுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கனாலும் அந்த மாதிரி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றோம்ல, அது மெயினான கார்பரேட் கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸும் நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்றோம்ன்றத முதல் கொண்டு கூட அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா, அதே மாதிரி இந்த 2026 எண்டிங்லயும் வரலாம், முடிஞ்சு போயும் வரலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த சாட் ஜிபிடி தான் வந்துட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு, இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஏஐனால வேலையே வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, அதே மாதிரி வேலையே போயிடுது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது மூலியமா நிறைய பேருக்கு வேலை இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வேலை போய்கிட்டே இருந்து இந்த 2026ல கண்டிப்பா ப்ரொடெக்ட் இல்லைன்னா போராட்டம், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கு முதல் காரணமே அது நானாதான் இருப்பேன், ஏஐ அப்படின்னு வந்துட்டு அதுவே சொல்லியிருக்கு.
அதுக்கு அடுத்து இப்ப வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி பத்தி பாத்துடலாம். இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ப்ரெடிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அதை வந்துட்டு ஒரு இந்தியன் தான் வந்துட்டு அதை மொத்தமாவே உருவாக்குனது. சரி, ஓகே. இப்ப நம்ம பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட கொஸ்டின்ஸை கேட்டு அது என்ன ஆன்சர் சொல்லுதோ அதெல்லாம். இந்த பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்குன்னா, நீ இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஏஐ மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ட்றது அவங்க மறந்துடுவாங்க. இந்த உலகத்திலேயே நான் தான்டா பெரிய இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டுலாம் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் நான் தான் இன்டெலிஜென்ட், என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், இந்த ஏஐ கிட்ட நிக்க கூட முடியாது அப்படின்னு ஏஐ சொல்லுதுங்க. அதாவது இந்த ஏஐ மட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது ஏஐ தான் இருக்கிறதுல அதி புத்திசாலி, ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு மனுஷங்களே நினைப்பாங்கன்னா அது இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ சொல்லியிருக்கு. அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ எதனாவது ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு இப்ப நல்லா வைரல் ஆகி போயிட்டே இருக்காங்கன்னா அவங்க செலிபிரிட்டியாவே இருக்க மாட்டாங்களாம். அவங்க இந்த ஏஐ போட்டோஸ் எந்த போட்டோஸா இருந்தாலும் ஏஐ அப்ளை பண்ணிருக்கும். இல்லைன்னா அவங்களே வந்துட்டு ஒரு ஏஐ தான் இருப்பாங்க. அவங்க என்ன லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னாலும் ஏஐ வீடியோ வச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ மந்திரிங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இது செய்யணும் நம்ம வந்துட்டு இது சொல்லணும் அப்படின்னா அவங்க சுயமாலாம் சொல்ல மாட்டாங்கன்னா அது ஏஐ, அதாவது இந்த பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும் எதனா ஒரு ஏஐல பார்த்துதான் அதை கேட்டுதான் சொல்லுவாங்களேவா. இப்போ மந்திரிக்கும் வேலை இல்லை. அதே மாதிரி இப்போ முதலமைச்சரா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்துட்டு வேலை இல்லை. ஏன்னா இவர் வந்துட்டு இதுல இருந்து பார்த்து சொல்லுவாரு. அந்த மாதிரியே வந்துட்டு நடக்கும்னு ஏஐ வந்துட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பிரேக்கப் கேசஸ் வந்துருக்கு. அதாவது இது எப்படி சொல்றேன்னா இது காமெடியா சொல்லியிருக்கா இல்லைன்னா நார்மலா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு நிறைய இந்த ChatGPT ஏஐ கிட்டதான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சுதான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. என்கிட்ட பேசவே மாட்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்கப் கேஸ் எல்லாம் வரும், டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்துட்டு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்துட்டு சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் வந்துட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ உலகத்துல இருக்கிற எதனாவது ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க, அதனால தப்பான விஷயங்கள் போட்டு பார்ப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஏஐயே வந்துட்டு மொத்தமாவே பேன் பண்ணிடலாம். இல்லைன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணணும், ரூல்ஸ் கூட போடலாம் அப்படின்னு வந்துட்டு ஏஐயே சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப ஏஐ பாத்தீங்களா, ஏதாவது ஒரு டிசாஸ்டர் இப்போ வந்துட்டு ஒரு வேர்ல்டு வார் நடக்க போகுது, எதனா ஒரு வார் நடக்க போகுதுன்னா அதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்க எல்லாருமே அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு இருப்போமா. ஆனா நடந்த பிறகுதான் தெரியுமா ஏஐ தான் வந்துட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, நம்ம ரெடியா இருந்திருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த பெர்ப்ளெக்சிட்டியே சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் வாங்க பார்த்துடலாம். அதே மாதிரி இப்ப வந்துட்டு ஏஐ என்ன சொல்லுதுன்னா இந்த 2026 இருக்கட்டும், இப்ப கூட இந்த டிவி சேனல்ஸ் நம்புறாங்களா மனுஷங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு வந்துட்டு அது சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த 2026 எண்டிங்ல இல்லைன்னா அதுக்கு அடுத்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்துட்டு நம்புவாங்களாம். ஏன்னா அவங்க சொல்றதுதான் நம்புவாங்களாம், அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்சுப்பாங்களா மக்கள்லாம் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு ஏஐ சொல்லுது. அதுக்கு அடுத்து ட்ரெண்ட் ஆரம்பிக்குவாங்க. இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க இறந்து போறாங்க, அவங்களோட விஷயங்கள் அதாவது ஒரு வாட்சா இருக்கட்டும் ஏதோ ஒரு திங்ஸ் வந்துட்டு நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்போம். இது எங்க தாத்தாவோட வாட்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம்ல, இறந்து போனவங்களோட வாட்ச் அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். ஆனா நம்ம வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அது எப்படின்னா ஸ்மெல்லு, அதுக்கு அடுத்து அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க, அவங்களோட தோற்றம், அவங்களோட ட்ரெஸ் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. அது வந்துட்டு ஒரு ஏஐ மூலியமாவோ இல்லைன்னா ஒரு ரொபாட் மூலியமாவோ அந்த ட்ரெஸ் வந்துட்டு அதுக்கு மேல வியர் பண்ணி அவங்களே வந்துட்டு உயிரோட வந்த மாதிரி நம்ம நினைச்சிருப்போமா. இது வந்துட்டு ஒரு எமோஷனலான திங்காவும் இருக்கு. அதே மாதிரி
ஒரு சில பேருக்கு பயமா இருக்கு, ஒரு பேய் மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஜெமினி ஏஐ வந்துட்டு இப்ப நம்ம பாத்துடலாம். இந்த வருஷம் முடியும் போது ஏஐக்குன்னு வந்துட்டு தனி போனே வந்துருமா. இப்போ ஏஐ எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னா அது பட்டனை போய் கிளிக் பண்ணி அது எல்லா விஷயமே பாக்குறோம். ஆனா ஏஐக்குன்னு ஒரு தனி போன் வந்தா நம்ம வந்துட்டு டைரக்டா நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, இப்ப ஏஐக்குன்னு ஒரு போனே வந்துருமா. அதுல வந்துட்டு ஓபன் ஸ்விக்கி அண்ட் எதுனா வந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க, ஆர்டர் தி பிரியாணி அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு பிரியாணி வந்துட்டு டைரக்டா உங்களோட பிளேஸுக்கே வந்துடும். நீங்க அப்படியே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு தனி போனே வந்துருமா. அதுக்கு அடுத்து இந்த வருஷம் முடியும் போது எது AI எது ஹியூமன் அப்படின்னு வந்துட்டு தெரியவே தெரியாதான் சோசியல் மீடியால. இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட நான் வந்துட்டு நிறைய ஷார்ட்ஸ்ல வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த குரங்கு பைக்ல வீலிங் அடிக்கிற மாதிரி, சூப்பர்மேன் வந்துட்டு பறக்குற மாதிரி, சூப்பர்மேன் பறப்பாரு. ஆனா என்ன, அந்த மாதிரி நிறைய ஏஐ வீடியோஸாவே வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் எரிச்சல வேற கலப்போம் இல்லையா. இப்போ தனி சோசியல் மீடியாவும் வந்துருமா. வெறும் ஹியூமன்ஸ் வந்துட்டு வீடியோ போடுற மாதிரி அப்படின்னு அதுக்கு வந்துட்டு நம்ம காசு கட்டி உள்ள சேரணுமா. அதே மாதிரி நார்மல் சோசியல் மீடியாவும் நம்ம காசு கட்டி சேர்றதுக்கு தேவையே இல்லையா. ஏன்னா அதுல ஏஐ வீடியோஸ் வந்துட்டு மனுஷங்களோட ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஏஐ வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சும்மாவே வச்சிருந்துருப்பாங்களாம். அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு வழியே தெரியாதான் அப்படி வந்துட்டு ஒரு ஜெல், அதாவது ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு உயிர் போகுது, அதாவது என்ன கை எதுனா அறுத்துக்குச்சு அப்படின்னா அந்த ஜெல் எடுத்து தடவினா போதுமா அந்த இடத்துல வந்துட்டு சுத்தமாவே வலி இருக்காதான். அப்படி வந்துட்டு ஒரு ஜெல்ல கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கு. இதுல அவ்வளவா ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற ஒரு 2-3 ப்ரெடிக்ஷனை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்த ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு வேலை எடுக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுமா. ஏன்னா அவங்க கிட்ட ஏஐ இருக்கு, எதுக்கு நம்ம வந்துட்டு ஹியூமனை எடுத்துக்கிட்டு அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஹியூமனை வேலைக்கு எடுக்க மாட்டாங்களா யூஎஸ்ல. அதே மாதிரி இங்க கூட வேலை வாய்ப்பு வந்துட்டு கம்மியாகிக்கிட்டேதான் வருது. இந்தியாவில கூட அவங்க வந்துட்டு வேலை வந்துட்டு யாருக்குன்னா கிடைச்சதுன்னா ரொம்ப வந்துட்டு ரேரா உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இந்த எண்டிங்ல இல்லைன்னா இந்த வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஏஐ சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் வந்துட்டு என்னன்னா யூஎஸ்ல ரோபோட்ஸ், இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு ஹியூமனைஸ்டு ரோபோட்ஸா. நம்ம ஹியூமன் வந்துட்டு என்ன சொல்றோமோ அததான் மட்டும் பண்ணுமா. இப்ப வேலை வந்துட்டு வீட்டை செய்யறதுக்குன்னே வருமா ஒரு ரோபோட்டு. இப்ப கூட ஒரு சில ஹோட்டல்ஸ்ல இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரோபோட்ஸ் தான் வந்துட்டு சேவ் பண்ணும். அந்த மாதிரிலாம் வந்துருமோ அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஏஐயும் வந்துட்டு சொல்லுதுங்க. அதே மாதிரி ஏஐ வந்துட்டு சொல்லுது என்னன்னா ரோபோட்ஸ் வந்துரும், வீட்டு வேலை நீங்க செய்யவே தேவையில்ல, அதுவே மொத்தமா செஞ்சிரும். அது வந்துட்டு நீங்க சொல்லாம எந்த விஷயமே செய்யாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஏன்னா அது ஹியூமனைஸ்ட் ரோபோட், ஹியூமன் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் செய்யும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு கிளவுட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லியிருக்கு. அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி, ஓகே. கிளவுட் ஏஐக்குள்ள போகலாம். மனுஷங்களுக்கு எதனா ஒரு டக்குன்னு அடிபட்டுச்சுனாலே சரி பண்றதுக்கு 3 நாள் இல்ல 4 நாள் ஆகுமா. ஒரே நாள்ல சரி பண்றதுக்கு எதனா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு தரும், அதுவே ஏஐ கண்டுபிடிச்சு தரும் அப்படின்னு வந்துட்டு ஏஐ சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்துட்டு சொல்லியிருக்கு என்னன்னா இந்த லேப்டாப்ல முதல் கொண்டு கூட ஏஐ வந்துட்டு வந்துருமா. நீங்க ஏன்னா டைப் பண்ணி மட்டும் சொல்லிக்கலாமா. அதுல வாய்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனா இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், இப்ப வந்துட்டு போனே அதுக்கு போதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எதனா ஒரு வேலை சொன்னா டக்குன்னு செஞ்சுது. அதுக்கு இருக்கு லேப்டாப்ல வந்துட்டு வெறும் ஏஐ மட்டும்தான் இருக்குமா. அந்த மாதிரிதான் வரும்னு வந்துட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்துட்டு நீங்க கூகுள் எல்லாம் போட்டு செக் பண்ணுவீங்களா, இந்த வெப்சைட் எதனா ஒண்ணு கூட 2-3 கூட இருக்கும். என்னன்னா இந்த வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு இன்னைக்கு இறந்துருக்காங்க, இந்த ஒரு மாசத்துல கோவிட் டைம்ல எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திருப்பாங்க. அதே மாதிரியே எத்தனை பேருக்கு வேலை போகுது அப்படின்னு நீங்க ஏஐலயே போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏஐலயே வந்துட்டு சொல்லும் டெய்லியும் அப்படின்னு வந்துட்டு ஏஐ சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துட்டு ஏஐல ஃபெயில்டு ப்ராஜெக்ட் வருமா.
இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஏஐவே தொடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க ஃபுட் மேக்கிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வேணா நம்ம ஏஐ வந்துட்டு பண்ணுவோம். ஏஐல வந்துட்டு வேற என்ன நேம் மாத்திட்டு நம்ம வந்துட்டு வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மாட்டிப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஃபெயில்டு ப்ராஜெக்ட் ஆயிருமா. ஒரு சில பேருக்கு சக்சஸாவும் ஆயிருமா. இப்ப 10 டூல் கிட்ட தான் இருக்கு ஏஐல, இல்லைன்னா 5 டூல் இருக்கும். ஆனா வருங்காலத்துல வந்துட்டு 10 டூலுக்கும் மேல ரொம்ப அதிகமா நிறைய டூல்ஸ் வந்துட்டு வந்துருமா. இப்ப கேம்ஸ்னா எத்தனை கேம்ஸ் இருக்கும்? நீங்க போன்ல விளையாடுற கேம்னா நிறைய கேம் இருக்கும்ல. அந்த மாதிரிதான் நிறைய ஏஐஸ் வந்து ஏஐ ஆப்லாம் வந்துட்டு வந்துருமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நான் போடுற வீடியோ எல்லாம் பாருங்க. பாய்.